நீங்கள் குப்பை இங்கே சேரலேன்னு சேர்ந்துருச்சு குப்பையாக கிடக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கவுன்சிலருக்கு 10,000 ரூபா கவர் கொடுக்கப்படுது. இது ஒரு கவுன்சிலரே வெளிப்படையாக சொல்கிறாரு ஒரு பத்திரிக்கை பேட்டியில். கவர் வாங்கலைன்னா அப்புறம் அரசியல்வாதி இல்லைன்னு ஒழிச்சுட்டு சொல்லிடுறாங்க. இத்தனைக்கும் அவர் நிற்கிறாங்க, அவங்க மனைவி நிற்கிறாங்க கவுன்சிலர். இது எல்லா இடத்துலையும் பின்புலத்தில் நின்று இயக்கிற ஆண்கள் இருக்கிறத வந்து அரசியலுக்கு வர்ற பெண்கள் அனுமதிக்கக்கூடாது. உங்களுக்கான சுய அறிவோ நம்ம இந்த அரசியலமைப்பை தெரிஞ்சுக்கிற உதவியும் நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். ஒன்றும் இல்லை, பெண் தன் இயல்பில் செயல்பட்டாலே சரியாக வந்து சேர்ந்துருவா. கண்ணு பார்த்தா கை செய்கிறது தானே, தண்ணி இயல்பில் செயல்படணும். ஆனால் இங்கே அரசியல் வந்து தண்ணி இயல்பில் செயல்படுத்துகிறதா இல்லை. எனக்கு உண்மையிலேயே பாமகவில் எனக்கு அதில் கிடைத்த வாய்ப்பு என்னென்னா, எல்லா விஷயமுமே நான் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் தருவை மீனவர்கள் 22 பேரை இலங்கை பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எம்பசி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு தலைவர்கிட்ட நான் சொன்னேன், சரின்னு சொன்னாங்க. அப்படியே வந்து நம்ம தண்ணியில் இப்போ பேசுகிறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பும், சரியான விஷயத்த இது சரியானது அது அவங்களுக்கு நாமளும் ஊடுருப்போம்னு நினைக்கிற தலைமையும் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். அப்படிதான் நான் பார்க்குறேன். இலங்கை மீனவர்களுக்காக இலங்கை போய் அங்கே இருக்கிற சிறையில் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன்.